சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் நம்ம ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியோட வணக்கங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம அகாடமியோட யூடியூப் சேனலில் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து ஒரு கனா டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கான டீட்டெயில்ஸ் வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸாகவும் வீடியோஸும் போட்டிருக்கோம். அதில் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அந்த நிறைய டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஒருத்தருக்கும் எங்களால் இண்டிவிஜுவலாக வந்து டவுட்ஸை கிளியர் பண்ண முடியல. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து கொடுக்க போகிறோம். அதாவது ஃப்ரீ டெஸ்ட் எப்போ நடக்க போகுது, எத்தனை மணிக்கு நடக்கும், எங்கே நடக்கும், யாரெல்லாம் பண்ணலாம், அதுக்கான எப்படி நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணலான்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம அனௌன்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, கனா டெஸ்ட் பேட்ச் மொத்தம் 32 டெஸ்ட்டு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 32 டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட் வந்து யார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணால் எழுதலாம். ஓகேங்களா, எஸ்ஐக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, பண்ணலை, எதுவுமே வேண்டாம், யார் வேணால் வந்து என்ன பண்ணலாம், இந்த 3 டெஸ்ட்டை வந்து எழுதலாம். ஆனால் ஒரே ஒரு கம்பல்ஷன் மட்டும் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கொஷின் பேப்பர் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கணும் இல்லையா. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தான் இத்தனை பேர் வராங்க, இவங்களுக்கான கொஷின் பேப்பர் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்கள் டெஸ்ட்டுக்கான முன்னேற்பாடு வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அந்த 3 டெஸ்ட் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு, அதுக்கு வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். அதுக்கான நம்பர் வந்து 7448814441 இந்த நம்பருக்கும் ப்ளஸ் 9150466341 இந்த 2 நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர்னா உங்களோட நேம் மட்டும் சொன்னால் போதும். நாளைக்கு டெஸ்ட் வந்து இங்கே வந்து எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேம் சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேங்களா. ஸோ வரீங்க, ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட் எழுத போகிறோம். அந்த 3 டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து நம்ம வந்து கீழே வந்து கொடுத்துருக்கோம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டில் என்ன இன்க்ளூட் ஆகிருக்கு, அந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் என்ன இன்க்ளூட் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, டாபிக் வைஸ் டெஸ்ட். அதாவது டாபிக்னா நம்ம சிலபஸ் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதுதான் அதிலிருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 140 கொஷின்ஸை வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா. அப்போ இந்த டாபிக் படிக்கிறீங்க, வந்து டெஸ்ட்டை வந்து எழுதுறீங்க. டெஸ்ட் டைமிங் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் இருக்கணும். ஏன்னா சில பேரால் ஆஃப்டர்நூன் வர முடியும், சில பேரால் மார்னிங் வர முடியும் அப்படின்லாம் இருக்குது இல்லையா. ஸோ டைம் சொல்லிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரா மாதிரி இருக்கும். ஸோ 9:30 கரெக்டாக 9:30க்கு வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர் வந்து உங்கள் கையில் கிடச்சிரும். 9:30க்குலாம் நீங்கள் வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போனா 9:15க்கு வந்து நீங்கள் இங்கே வந்துடணும். ஓகேங்களா. 9:15க்கு இங்கே வந்துட்டு அசம்பிள் ஆகிட்டு 9:30 12 வரைக்கும் 2 hours 30 minutes. மெயின் எக்ஸாமுக்கு நம்ம டெஸ்ட்டு 2 hours 30 minutes தானே. ஸோ வந்து 9:30 10:30 11:30 12. ஸோ 2 hours 30 minutes வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து நடக்கும். ஸோ 12 to 12:15 ஒரு சின்ன பிரேக் கொடுத்துட்டு 12:15 1 PM வரைக்கும் என்ன பண்ணுவோம், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே கொஷின் பேப்பர் நல்லா வேல்யூவாக இருக்குது, ஆன்சர் கீயும் கரெக்டாக இருக்குது, எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி நடக்கும். இந்த டெஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட்டை தவிர்த்து மற்ற இருக்கிற 24+5 இருக்குது பார்த்தீங்களா, அது போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ ஆன்லைனில் எழுதுறவங்க வந்து என்ன பண்ணலாம், நம்ம லிங்க் கொடுப்போம், அதில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் இருக்கவங்க இங்கே அண்ணா நகர் பிரான்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியோட அண்ணா நகர் பிரான்ச்சில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் வந்து ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருவோம், அதுக்கான லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கான சிலபஸ் தெரியாமல் படிக்க முடியாது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட், அதாவது நாளைக்கு எழுத போகிற டெஸ்ட்டுக்கான சிலபஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டியூஸ்டே 7/10/2025 டியூஸ்டே வந்து பார்ட் ஏல வந்து 80 வினாக்கள். ஓகேங்களா. பார்ட் பியில் வந்து 60 வினாக்கள். ஸோ இந்த 80 வினாக்கள் எதுலேருந்து கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் லெசன் 1 to 7. ஏன்னா 23-25 லெசன்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும், நம்ம வந்து கவர் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறோம். ஸோ 1 to 7. அது இல்லாமல் நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டும் கொடுக்குறோம். ஸோ 1 to 7 அந்த லெசனுக்குள்ளே இருக்க பாக்ஸ் கண்டென்ட், புக் பேக் கொஷின்ஸு, அப்புறம் வந்து உள்ளே இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வந்துடணும். ஸோ அதிலிருந்து தான் இந்த 80 வினாக்களும் இருக்கும். ஓகேங்களா. இந்த 80 வினாக்களுக்கு அப்புறம் 60 வினாக்கள் வந்து உளவியல் மற்றும் கணிதம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜின்னு பார்த்தீங்கன்னா அனாலஜி, அதாவது ஒத்தத்தன்மை, அதிலிருந்து கொடுப்பாங்க. அடுத்து எல்சிஎம் அண்ட் HCFலேருந்து வரும். ஸோ இந்த அனாலஜியில் வந்து மொத்தம் இந்த 60 கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, 80+16 தானே இருக்குது. 60 வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறோம், 10-10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி, இது வந்து தமிழ், இது வந்து இங்கிலீஷ்.
இப்படி சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறோம். இந்த 40லையுமே நம்ம 2ஆக டிவைட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் இம்பார்ட்டனா சைக்காலஜி இம்பார்ட்டனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் இந்த 25 கொஷின்ஸ் வந்து சைக்காலஜி, அதாவது நாளைக்கு எழுத போகிற டெஸ்ட்டில் அனாலஜி மட்டுமே எத்தனை கொஷின் வரும்? 25 கொஷின்ஸ் வரும். மீதி இருக்க எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல வந்து 15 கொஷின்ஸ் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 40 கொஷின் வந்தாச்சு. 10 தமிழ், 10 இங்கிலீஷ். ஸோ இந்த இங்கிலீஷ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இங்கிலீஷ்க்கான நீங்கள் முடித்த பிறகு இந்த இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுத்துருவோம். ப்ளஸ் பிடிஎஃப்பும் உங்களுக்கு படிக்கிற அளவுக்கு கொடுத்துருவோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இங்கிலீஷ் வந்து என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ். ஸோ நம்ம 6லேருந்து 10th புக் பேக்கில் இருக்க சினானிம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கொஷின்ஸ் தான் 10 கொஷின்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். தமிழில் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் இயல் 1 முதல் 3. அப்போ 6th ஸ்டாண்டர்டில் மொத்தம் 9 இயல்கள் இருக்கும். 1லேருந்து 3க்குள்ளே இருக்கிற அந்த இயலில் இலக்கணம், மொழித்திறன், நூல் மற்றும் நூலாசிரியர் இது மட்டும் பார்த்துக்கிட்டு வந்தால் போதும். ஓகேங்களா? ஏன் மேடம் தமிழ்லாம் படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும். எதுக்காகனா நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் என்ன இருக்குது, 100 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ படிக்கிறது எதுவுமே எப்போவுமே வீணாக போகாது. அதனால் இதையும் படிச்சுக்கோங்க. இங்கிலீஷும் வந்து 10 கொஷின் கேட்போம், அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்தது டெஸ்ட் நம்பர் 2. டெஸ்ட் நம்பர் 2 பாருங்கள், கம்மிங் தேர்ஸ்டே வந்து நடக்க போகுது, வியாழக்கிழமை. ஸோ அதில் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ், சமூக அறிவியல். ஸோ அதில் 10th சயின்ஸ் பார்த்தோமா, செகண்ட் டெஸ்ட்டில் வந்து சோஷியல் சயின்ஸில் இருக்கிற 6th and 7th 2 ஸ்டாண்டர்டும் கொடுக்குறோம், ஃபுல்லாக கொடுக்குறோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 80 வினாக்கள் இருக்குது. அந்த 80 வினாக்களில் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இந்த 4 லெசன்லேருந்து கலந்து இந்த 80 வினாக்கள் வந்து எடுக்க போகிறோம். ஸோ 2 புக்கையுமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்துடணும். அடுத்தது சைக்காலஜி பார்ட் பியில் வந்து என்னென்னா சைக்காலஜி. ஸோ சைக்காலஜியில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைசஸ், பகடை கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். பகடை கணக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம். மற்ற மேக்ஸ்னா கூட ஃபார்முலா தெரியணும், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கும். ஆனால் டைஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதனால் டைஸு. அடுத்து வந்து சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக, இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி 40 கொஷின்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து சைக்காலஜிலேருந்து 25 ப்ளஸ் சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து 15, அப்போ 40. ஸோ தமிழ் 6ஆம் வகுப்பு 1லேருந்து 3 வரைக்கும் முதல் இயல் அங்கே பார்த்துட்டோம் இல்லையா ஃபஸ்ட் டெஸ்ட்டில், இயல் 4லேருந்து 6 வரைக்கும் 2வது டெஸ்ட். ஓகேங்களா? அடுத்தது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் சினானிம்ஸ் கொடுத்துருந்தோம். செகண்ட் டெஸ்ட்டில் வந்து ஆண்டனிம்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஆண்டனிம்ஸ் அதையும் பார்த்துட்டு வந்துடணும். ஓகே, இது வந்து செகண்ட் டெஸ்ட்டு. ஸோ 10, இதுக்கும் 10. ஸோ 40 + 10 + 10 60, அது வந்து 80. ஸோ 140 கொஷின்ஸ் இருக்கும். ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக கொடுப்போம். ஓகேங்களா? அதுக்கடுத்து 3வது டெஸ்ட் வந்து வர ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்குது. ஸோ 12/10/2025 அன்னைக்கு 3வது டெஸ்ட் வந்து நடக்குது. இந்த 3வது டெஸ்ட்டில் என்ன சிலபஸ்னால் 10th சயின்ஸ் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே பார்த்தோம் இல்லைங்களா, 1 to 7 லெசன் வரைக்கும்ட்டு. ஸோ 8லேருந்து 15 வரைக்கும் 3வது டெஸ்ட்டில் வந்து கவர் ஆகுது. எப்படின்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் சப்ஜெக்ட் தான் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு சயின்ஸு, அப்புறம் சோஷியல் சயின்ஸ், அப்புறம் சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ், அப்புறம் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கலந்த போல தான் வந்து நம்ம வந்து வைக்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டோட ரிவிஷன். ஸோ முதல் தேர்வு மற்றும் 2ஆம் தேர்வில் என்ன சிலபஸ் கொடுத்தோமோ அதை ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடணும். ஓகேங்களா? 3வது டெஸ்ட்டுக்கு வந்து ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடணும். அடுத்து தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா இயல் 7 முதல் 9 வரை. ஓகேங்களா? அடுத்தது இங்கிலீஷில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இதில் வந்து 10 வினாக்கள் வந்து இடம்பெறும். ஸோ இந்த 3 டெஸ்ட் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு, யார் வேணால் எழுதலாம். கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் மஸ்ட்டு. ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் தான் அவங்க நேமை பார்த்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணுவோம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கான கொஷின் பேப்பர் வரதில் வந்து கொஞ்சம் சிக்கல் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. மேலே கொடுத்துருக்க அந்த காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி கேட்டு உங்களோட நேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ 7448814441 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களோட பேர் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த ஃப்ரீ டெஸ்ட்டு ஓகே மேடம் நான் ஜாயின் பண்ணிட்டேன், அடுத்து எத்தனை டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரும் இல்லைங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள். ஸோ மொத்தம் 27 + 5ன்னு பார்த்தோம்னா 3 டெஸ்ட் வந்து ஃப்ரீ டெஸ்ட் முடிஞ்சு. அடுத்தது 4வது டெஸ்ட்லேருந்து 27 வரைக்கும் எப்படி இருக்குன்னா 140 கொஷின்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லாமல் மெயின் ரிட்டன் எக்ஸாமுக்கான டெஸ்ட்டுக்கான ஷெடியூல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா? 5, 6, 7 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 27 வரைக்கும்.
ஸோ 27 டெஸ்ட் வரைக்கும் மெயின் ரிட்டன் எக்ஸாம் எப்படி இருக்கும் 140 கொஷின்ஸ்க்கு அது மாதிரி வந்து இருக்கும். புக் வைஸ் சிலபஸ் வைஸ் ஓகேங்களா. டாபிக் கொடுத்துட்டோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம். இதில் வந்து எதெல்லாம் கவர் ஆகும்னா கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ், இங்கிலீஷ், ஜிஎஸ்ல வந்து எல்லாமே வந்து கவர் ஆகிடும். ஓகே, அடுத்தது ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் எக்ஸாம் போகிறோம். அப்போ எப்படி நடக்கும்? மார்னிங் வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாம் 140 கொஷின்ஸ்க்கு எழுதிட்டு ஆஃப்டர்நூன் நம்ம என்ன பண்ணுவோம்? தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதும் இல்லையா 100 கொஷின்ஸ்க்கு. அதே சிமிலாரிட்டிஸில் காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் வந்து 5 வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 5 ஃபுல் காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் மெயின் ரிட்டன் ஓகேங்களா. 5 ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ இதில் எப்படி இருக்கும்னா அடுத்தடுத்து வரும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த டெஸ்ட்லாம் எப்படி இருந்துச்சு? டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சண்டே இப்படி பார்த்தோம் இல்லையா. ஆனால் இந்த 5 டெஸ்ட் மட்டும் அடுத்தடுத்த நாள்லேயே வரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம படித்தது, ரிவிஷன் பண்ணது, எக்ஸ்பிளேஷன் எல்லாமே மேலே 27 டெஸ்ட்டோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த 5 டெஸ்ட்டும் அடுத்து தொடர்ந்து 5 டேஸ் வந்து வரும். அதில் எப்படின்னா இந்த முதன்மை தேர்வுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதில் எல்லாமே சேர்ந்து வரும். சயின்ஸ் வரும், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, இது எல்லாமே சேர்ந்து 80 வினாக்களாக வரும். மீதி இருக்க 60 வந்து எப்படின்னா சைக்காலஜி, மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே சேர்ந்து வரும் ஓகேங்களா. ஆஸ் பர் டிஎன்யூஎஸ்ஆர்பி மெயின் எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரியே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுதிட்டீங்க, ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுறோம்? தமிழ் தகுதி தேர்வு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் தானே எழுதிக்கலாம், 40 கொஸ்டின் போட முடியாது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் அதில் வந்து 39 தான் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மெயினில் வந்து 140க்கு 140 போட்டாலும் என்ன பண்ணுவாங்க? வேலிடேட்டட் பண்ணவே மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதனால தமிழ் எக்ஸாம் நம்ம வைக்கிறோம், ஆஃப்டர்நூன் வைக்கிறோம். 100 கொஷினுக்கு 1 hour. மெயின் எக்ஸாம் எப்படி வைக்கிறாங்களோ அதே மாதிரியே நம்ம வைக்கிறோம். ஸோ சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 14லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 15, 16, 17. ஸோ 17 அடுத்து லாஸ்ட் டெஸ்ட் வந்து என்னது 18 அன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் எத்தனை நாள் இருக்குது? 19, 20 2 நாள் கேப். ஸோ நீங்கள் ஹால் டிக்கெட் வாங்குறது, அப்புறம் இடத்த போய் பார்க்குறது, இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 2 days ரிலாக்ஸ் ஆகிட்டு 21 அன்னைக்கு போய் மெயின் எக்ஸாம் வந்து எழுத போகிறோம் ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியில் என்ன ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஃப்ரீ டெஸ்ட் போடுறோம் இல்லைங்களா. ஓகே, நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியாச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்சில் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக என்ன நடக்கும்னா ஃப்ரீ ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. இல்லை எனக்கு வந்து ரிட்டன் தான் முக்கியம், நான் வந்து ரிட்டன் எழுதிட்ட பிறகு நான் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணால் ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்ச மறுநாள்லேருந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ வீக்லி ஒன்ஸ் வேணுன்றவங்களும் பண்ணிக்கலாம். இல்லை நான் ரிட்டன் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சுட்டு தொடர்ந்து வந்து என்ன பண்ணுவோம்? ஃபிசிக்கலுக்கான இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஃபிசிக்கலும் முடிச்ச பிறகு என்ன பண்ணுறோம்? மார்க் இன்டர்வியூ, ஃப்ரீ இன்டர்வியூ வந்து நமக்கு வந்து கைடன்ஸ் வந்து நம்ம ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ ரிட்டன், ஃபிசிக்கல் அண்ட் இன்டர்வியூ இது 3 சேர்ந்தால் தான் என்னது எஸ்ஐ ஆக முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த 3மே சேர்ந்தது தான் நம்ம எஸ்ஐ ஜாபை வாங்குறதுக்கான ஒரு வழி. அந்த 3த்துக்குமே நம்ம ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல ஆஃபர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. யாருமே முன்னாடி வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஹால் டிக்கெட் வந்த பிறகு வேணால் எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல் டெஸ்ட் வைக்கிறோன்னு சொல்லிட்டு ஹால் டிக்கெட் வாங்கிப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா நீங்கள் இந்த கொஷின் பேப்பரோட தரம் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிட்டு தான் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 ஃப்ரீ டெஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ரெஜிஸ்டர் பண்ணி ஃபஸ்ட்டு 3 ஃப்ரீ டெஸ்ட்டை வந்து எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.